ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கையில இருந்து ஒரு செம்பினால் ஆன ஒரு பழமையான கரண்டியையும் ஆதித்யாட்ட கொடுத்தாரு. இது சாதாரண கரண்டி இல்ல, இது ஒரு மந்திர கரண்டி. நீ இதை எந்த பாத்திரத்துல வச்சு சமைச்சாலும் ஒரு கரண்டி உப்பு மட்டும் போட்டா போதும், அந்த உணவு சரியான சுவையுடனும் அளவுல பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனா நீ இதை அன்புடனும் தேவைப்படுறவங்களுக்கு உதவணும்ன்ற எண்ணத்தோட மட்டும்தான் பயன்படுத்தணும். சுயநலத்துக்காக பயன்படுத்தினா இதோட சக்தியும் போயிருன்னு முதியவர் எச்சரிச்சுட்டு போனாரு. ஆதித்யனும் அந்த முதியவர் ஒரு ரிஷியா இருக்கலாம் நினைச்சு அந்த கரண்டியையும் பாதுகாப்பா வச்சான். மறுநாள்ல இருந்து ஆதித்யனும் அந்த கரண்டியை வச்சு சமைக்கவும் ஆரம்பிச்சான். சிறிய அளவுல சமைச்சாலும் கரண்டியோட மந்திரத்தால அது பல மடங்கு பெருகுச்சு. சுவையும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவன் தன்னோட கிராமத்துல உள்ள ஏழை எளியவங்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் இலவசமா உணவளிக்க தொடங்கினான். அவனோட சிறிய சமையலறையும் ஒரு பெரிய அன்னதான மடமாகவும் மாறு.